ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் என்னன்னு வியானோட அம்மா தான் சொல்லணும். அப்பனா வியானோட அப்பாக்கு சொல்லதுக்கு ஒண்ணும் இல்ல, அப்படித்தானே? வியான் அப்பாக்கு சொல்லதுக்கு நிறைய இருக்கு. வியான் அம்மா கேட்கறதுக்கு ரெடினா வியான் அப்பா சொல்லதுக்கு ரெடி தான். என்னம்மா கேட்கறதுக்கு ரெடியா? என்ன சொல்லுங்க பாப்பா. வியால என்ன இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காதான் 15 வருஷம் 9 புள்ள. நான் உங்களுக்கு ஒரு பிள்ளைய பெத்து குடிக்கிறதுக்கு முன்னையே மேல போயிட்டேன். மேல போயிட்டியா? ஏண்டி இங்க தானே இருக்க? இல்ல, பாதி தூரம் வரைக்கும் மேல போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்கேன். இதான் என்னமா எட்டா? ஆமா, ரெடி பண்ணணும்ல இனிமே. அப்பதான் 15 வருஷத்துல 9 பிள்ளை பெத்துக்க முடியும். நான் என்ன பிள்ளை பெத்து குடிக்க மெஷினா? இல்லதியா, என்னமோ கொஞ்ச நாளையில வியான் வேற ஆசைப்படுவான். எனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அவனா கேட்கறதுக்கு முந்தி நல்ல அம்மா அப்பாவா அவன் ஆசையை நிறைவேற்றி வைக்காண்டாமா? அடுத்தது ஒரேடியா மேல அனுப்பிடலாம் தானே? லூசு, அப்படி விட்டுருவான் அடி ஒன்ன. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய பத்தி உங்க கையில கொடுத்திருக்கேன். நீங்க அடுத்ததுக்கு பிளான் போடுதியா? என்னமா 8 இருக்கு குண்டுச்சி. நமக்கு ரொம்ப நாள்லாம் இல்ல, என்னமா 14 வருஷத்துக்கிட்ட தான் இருக்கு. ஏன் 9 ஆசைப்படுதியா? 16 ஆசைப்படுங்க, 16 பிள்ளை பெத்து குடிக்கேன். இல்ல இல்ல, எனக்கு 9 போதும். இது 15 வருஷத்துக்கான ப்ராஜெக்ட் தான். ஃப்ராடு விடுறா. நில்றி. விடுங்க. சும்மா சொன்னேமா, உடனே கொந்தளிச்சிருவான். ஆனாலும் அர்ஜுன், எல்லாரும் சொல்லிக்கிடுவாவா ஆம்பளைங்களுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரென்த், ஆம்பளைல தான் வலியை தாங்கிக்கிடுவாவா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா டெலிவரி நேரத்துல எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குல்ல. அப்படி பாக்கத்துல நாங்க தான் ரொம்ப வலிமையானவியா. ஆமாமா, நீங்க தான் ரொம்ப வலிமையானவியா. போதுமா? நான் செத்து போயிருவேன் நினைச்சேன் தெரியுமா. இனிமேலாம் உங்களை பார்க்கவே முடியாதுன்னு மண்டைக்குள்ள பிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா எப்படியோ காப்பாத்திட்டியா? ஆமா, எப்படி காப்பாத்தினியா? என்னென்னமோ மந்திரத்தை பேசி காப்பாத்தி இருக்கேன். ஐண்டியா எல்லாம் ரொம்ப நீங்களா? ஆஹா, நான் ரொம்ப ஜாலியா தான் இருந்தேன். ஜாலியா இருந்தியலா? ஆமா. என்னத்துக்கு ஜாலியா இருந்தியா? வேற எதுக்கு, வேற பிள்ளை கல்யாணம் பண்ணலாம் தான். நல்லா பண்ணுவியா? சரி, ஃபங்க்ஷன் எல்லாம் பிடிச்சிருந்தா? ஆமாங்க, ரொம்ப பிடிச்சிருந்த. ரொம்ப 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 பிடிச்சிருந்த. எல்லா அரேஞ்ச்மெண்ட பக்காவா இருந்தது. சரி, வியானோட கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு பாப்போமா? டயர்டா இல்லையாடி? பரவ பாக்கலாம். இல்லங்க, வியானுக்கு என்னென்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு பாக்கணும்ல. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப ஏன்? என் குண்டச்சி கூடால மனசு விட்டு பேசி எவ்வளவு நாள் ஆகுது. நான் நல்லா பாத்துக்கிறேனா? ஆமா. என்கிட்ட உனக்கு பிடிக்காத ஏதாவது இருக்கா? ஏதாவது மாத்திக்கணுமா? ஒன்னும் மாத்திக்க வேண்டாம், இப்படியே இருங்க. இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சொல்லுதியா, ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்காம இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, எல்லாமே பிடிச்சிருக்கு. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் ஒண்ணும் இல்ல, இப்படியே இருக்கணும் போல இருக்கு. இவன் என்னத்துக்கு பாலியா? எனக்கிட்ட கேட்டா ஒரு கதை இவனுக்கு. இரு வரேன். ஓ, வியான் குட்டி அழுறீங்களா? சரிடா சரி. மக்களே. ஓ வியான். என்னடா அப்பா அப்பா? கொள்ள பயலே, எவ்வளவு கொழுப்பு பாத்தியலாம். கீறு கீறு அழுதுட்டு உங்க சத்தம் கேட்டது அமைதியாவியான். அதான் அப்பம் பிள்ளைல அவன் எவ்வளவு அழுதுகிட்டு இருந்தாலும் அவன் அப்பா சத்தம் கேட்டதான் அமைதியாயிருவான். அப்ப ஏன் சத்தம்? வியான், என்ன மக்களே? அப்பா பாருங்க அப்பா. என்ன ஆண்டி முறைக்கிய? பிடிங்க. ஏன்? உங்க பிள்ளை உங்க சத்தத்துக்கு தானே அமைதியா இருக்கான். அது பிறகு நான் என்னத்துக்கு வச்சிருக்கணும்? நீங்களே கொண்டு தெரியுங்க. ராத்திரி நீங்களே பாத்துக்கிடுங்க. ஓ, இல்லாட்ட மாட்டான் மேடம், அப்படியே பார்த்து கிழிச்சிருவாவ. ஏண்டி நல்லா கடந்து உறங்குவ? என் பிள்ளைய தூக்கிட்டு தெரியதெல்லாம் நான் தான். பசி எடுத்து அழுதானா எழுப்புவியா எல்லாம்? அதுக்கு நான் வேணும் தானே. அதுக்கு மட்டும் தான் தேடியான்.
இது பிறக்க நேரத்துல நீங்க என்னமோ செஞ்சிருக்கியா, அதான் உங்க சத்தத்துக்கு மட்டும்தான் அமைதியா இருக்கான். நான் என் பிள்ளைக்கு மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன், அதான். பரவ நாங்க எல்லாம் என்னைய விடுங்க, நான் உங்க பிள்ளைக்கு மேல கொஞ்சம் கம்மியாவே பாசம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஆனா உங்க சித்தி ம், இன்னைக்கு உங்க சித்தி நடந்துகிட்டதெல்லாம் எத்தனை பேர் என்னைய ஒரு மாதிரி நினைச்சிருப்பாங்க. எங்க ஊர்ல ஒரு பொண்ணு அர்ஜுன், அந்த பொண்ணுக்கு 8 வருஷமா குழந்தையே இல்ல. வியானா ஆசை ஆசையா எடுக்கிறதுக்கு வந்தாவ, தூக்கிட்டு போயிட்டாவ தெரியுமா? அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். இதெல்லாம் அவள்கிட்ட எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் பேசியேன்னு சொன்னதுக்கு பிறகு நீ வேண்டான்னு சொன்ன. கொஞ்ச நாள் தான் நானும் பாப்பேன். ஓ, அது பிறகு அது பிறகு நானும் என் ரியல் முகத்தை காட்ட வேண்டியதா இருக்கும். எங்கடி ஒளிச்சு வச்சிருக்கா? எங்க காட்டு பாப்போம். என்ன என்னமோ ரியல் ஃபேஸ இங்கே ஒளிச்சு வச்சிருக்கேதா சொன்னியே. பாத்துக்கிடுங்க சொல்லிட்டேன். நானும் உங்க பிள்ளைக்கு பால் குடிக்க மெஷினா? ஏ லூசு, என்ன? உடனே தூக்கிட்டு போயிரியாவ? என் பிள்ளை தானே, நான் தானே 10 மாசம் சுமந்து பெத்தேன். நல்ல வேலை ரூம்குள்ள வந்து தூக்கிட்டு போகாம இருக்கியாவளே, அது வரைக்கும் நல்லது. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. உங்க தலை ஏண்டி? இதெல்லாம் ரொம்ப ஓவர் அர்ஜுன். ஒரு நாள் எனக்கு டென்ட் சமத்தியா வாங்கிக்கிட்டு போறாவ உங்க சித்தி. ஐ ஆம் வெயிட்டிங். எம்மா, இனிமே நான் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. வெளியே போயிட்டு கொஞ்சம் தாண்டி வரேன். லூசு லூசு. அப்பா, நான் வேணா கொண்டு விடியேன் உங்கள. உங்களுக்கு கார் ஓட்டத்துக்கு கஷ்டமா இருக்கும்லப்பா, நான் கொண்டு விட்டுறேன். உனக்கு கார் ஓட்டத்துக்கு சொல்லி தந்ததே நான் தான். நீ எனக்கு கஷ்டமா இருக்கா நான் நினைக்கிறேன். இல்லப்பா, கொஞ்சம் தூரம் வண்டி ஓட்டினதான் நெஞ்சு வலிக்க மாதிரி இருக்குன்னு சொல்லுவியா, அதான் நான் கொண்டு விட்டுட்டு வந்துறேன். ஒன்னும் இல்லப்பா, கொஞ்சம் தூரம் தானே, நானே ஓட்டலாம். 2 நாள் இங்க நின்னுகிட்டு வா. இல்லப்பா, நாளைக்கே வந்துருவோம். கேட்டெல்லாம் அர்ஜுன் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு தங்கச்சி. உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முந்தி எல்லாமே அவதான் அவனுக்கு. 2 நாளைக்கு முந்தையே நீங்க இங்க வந்துருவியான்னு நினைச்சிருப்பான் போல. வராதோன்னு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் போல. அதான் வர நேரமானு கேட்டான்ல. இனிமே 2 நாள் இங்க நின்னுகிட்டு வந்தா போதும். வேலை இருக்குமா, நாளைக்கு வந்துருவோம். சாராவே புரிஞ்சுக்கிட்டா. இல்ல நீ இப்படி சொல்லிய? கல்யாணத்துக்கு முந்தைய அவனுக்கிட்ட என்ன சொல்லி வச்சிருந்த? அர்ஜுனுக்கிட்ட உன் பொண்டாட்டிக்கிட்டேன்டான். அண்ணன் பாசம் எப்ப வந்தாலும் இங்க கூட்டிக்கிட்டு வந்துருவேன். ஆனா நான் பாத்துக்கிட்டதுக்கு யாரும் இல்லைன்னா கூட்டிகிட்டு வந்துருவேன். இங்கே நம்ம நிக்கலாம். என்னென்ன பேசினா இப்ப 2 நாள் உனக்கு அவ அம்மா வீட்டுல நிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. இப்பதான் தியா இருக்கா இல்ல, அர்ஜுனை பாத்துக்கிறதுக்கு ஜூனியர் அர்ஜுனே வந்தாச்சு. எனக்கும் வேலையை பார்க்கணும் இல்லம்மா. வேலை வேலைன்னு வேலையிலே இரு. வேற இதை பத்தி யோசிக்காண்டாம். ஏன் இப்போ உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். 2 நாள் இங்கே நின்னுகிட்டு வரதுனால என்ன? வேலை இருக்குன்னு சொல்லம்ல. சரி, கோவப்படாத. திடீர்னு எதையாவது சொல்லி வச்சிட வேண்டியது. இல்ல உனக்கு புரியுதா? அவளே என்ன புரிஞ்சுக்கிட்டா. பாதி நாள் வீட்டுக்கே 11 மணி 12 மணிக்கு வரேன். இங்க நிக்கி ஜமயம் 12 மணி 1 மணிக்கு வந்தா அவர் என்ன நினைப்பாரு அர்ஜுன்? நம்ம வீடுனா ஒண்ணும் இல்ல. சாரா என்னைய புரிஞ்சுக்கிட்டா. ஆமா புரிஞ்சுக்கிட்டா. அவளுக்கும் சொல்லிட்டு எந்த ஃபீலிங்ஸே இருக்காது. பிறந்த வீட்டுல ஒரு வாரம் நின்னுகிட்டு வரணும்ல அவளுக்கு தோணாதா? அப்படி ஒண்ணும் இல்லங்க. பொறவாவியா அப்படி சொல்லியாவா? நீ அம்மைகிட்ட சொல்லாமலே அவி சொல்லியாவலாம். நான் ஒண்ணும் சொல்லல. டேய், அவ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு இல்ல. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். சிபா, அம்மா என் வேலை அப்படி கொஞ்ச நாளா. நான் அர்ஜுன் கிட்டே இதே தான் சொன்னேன். 6 மாசமா என் வேலை அப்படி. வீட்டுக்கு வர்றதுக்கு 12 மணி 1 மணி ஆகுது. அதுல நேரத்துக்கு வீட்டுக்கே வரையல. என் வேலைய அவளே புரிஞ்சுக்கிட்டா. நீங்க என்னமா சும்மா ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்குதியா? இல்ல இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல அவ்வளவு பேரை என்ன சொன்னாவ தெரியுமா? என்ன சொன்னாவ? உன்னைய தானமா உலகமா நினைச்சுக்கிட்டு இருந்தா அவன். 4 நாளைக்கு முந்தையே நீங்க வந்து நிப்பேன்னு நினைச்சான். இப்பயே வரேன்னு கேட்காவ. நான் பெறமதான் நிக்கேன். தூரத்து சொந்தக்காரவி நிறைய பேரு நான் தான் அவ மாமியார்னு தெரியாம. மாமியார் ரொம்ப கொடுமைக்காரியா? 4 நாளைக்கு முந்தைய அனுப்பிருக்கலாம்ல, அவையெல்லாம் அனுப்பிலையான்னு கேட்காவ. உங்களை தப்பா நினைச்சிட்டாவ, அதான் உங்களுக்கு இப்ப பிரச்சனையா? என் வேலை இப்படிதான். சிலப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கும். அப்ப எல்லாம் வீட்டுக்கு சென்னான்னு வரதானே செய்யேன். அப்பப்பா, அம்மாக்கும் பிள்ளைக்கு சண்டை வீட்டுல போய் வச்சுக்கிடுங்க. பாருங்கப்பா, புரிஞ்சுக்கிடாம பேசியது. நேத்துக்கு காலமே ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு வர முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா காலமே இங்க கொண்டு விட்டுருப்பேன்ல. எதையாவது பேசி பேசி எங்களுக்குள்ள சண்டையை உருவாக்கி விட்டுறாதுங்க. எனது நான் சண்டை உருவாக்கி விட்டனா? வேலையே முக்கியம், குடும்பமும் முக்கியம். அத முத கத்துக்கான். போலீஸ்காரன் வேலை இப்படிதான் இருக்கும். பெரிய போலீஸ்காரன் அவன். உன்னை விட பெரிய டாக்டர் தானே. குடும்பத்துக்கும் வேலைக்கு தனித்தனியா நேரம் ஒதுக்கியாங்கள. அவனுக்கிட்ட இருந்து சரிமா, அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் போதுமா? இவன் மர்மவ பைத்தியம். அதான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணனுக்கு இது புரியாம எல்லாம் இல்ல, அண்ணனுக்கு புரியும். இல்லம்மா, பாக்கிவி என்ன சொல்லுவாவ? 10 நாள் இங்க நின்னுகிட்டு வந்தாதான் இவனுக்கு என்ன குறைஞ்சிருமா? அதேதான் சொல்லி அவ எல்லாம். வீட்டுக்கு லேட்டா தான் வருவாவ பாதி நாள். நம்ம வீட்டுலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்க அப்படி கிடையாது கண்டியெல்லாம். என்னமா செய், நீ இப்படியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு. அப்பா கொண்டு விடட்டா? இல்ல மக்களே, பேருவோம். கொஞ்ச நேரத்துக்கு மேல நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டீங்களா? முத அதெல்லாம் ஓட்டுவாரு. அப்படி முடியலன்னா உன்னைய கூப்பிடியும் போதுமா? ஆளு எல்லாம் பேசினாவ பத்தியா? ஏன் சாராவ நேரத்துக்கே நீங்க அனுப்பியல அப்படின்னு சொல்லிட்டு அதான் உன் மேல கோபத்துல இருக்கியா? ஆமா, அடுத்த பேசியதுக்கெல்லாம் இனிமே அழுதுகிட்டு இருங்க. சரி மக்களே, அப்பனா நாங்க கிளம்பியோம். மக்களை காரை நாங்க எடுத்துக்கிட்டு போறோன்னா உனக்கு எங்கேயாவது போனா நீ என்ன செய்வ?
நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போகணும். சாராவையும் வீட்டுல கொண்டு விடணும். அதான் அர்ஜுனுக்கு பைக் இருக்குல்ல, பைக்லயே வந்துருவோம். அட என்ன இங்க நின்னு பேசிக்கிட்டு நிக்கிறியா? ஆ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதான் 2 நாள் நின்னுகிட்டு போலாமே. அவிய 2 பேரும் நிக்காவலாம். நாங்க வீட்டுக்கு கிளம்பிடுவோம். எப்படி போறியா? ஆட்டோலயா? கவினை கொண்டு விடறதுக்கு சொல்லியே. இல்ல நாங்க கார்ல போறோம். ஏதாவது தேவைன்னா அர்ஜுனுக்கு பைக்ல வருவாவளா இருக்க 2 பேரும். ஓ அப்படியா? சரி சரி. தியாட்டையும் அர்ஜுன்கிட்டயும் சொல்லிட்டோம். சரிம்மா, வரோம். பாத்து போயிட்டு வாங்க. அப்பப்ப வீட்டு பக்கம் வாங்க. சரி சாரா, போயிட்டு வரோம்மா. சரி அத்தை. இல்ல போயிட்டு வரோம். வண்டி எடுத்துக்கிட்டு எங்கேயாவது சுத்தத்துக்கு போயிடாத. மாசத்துக்கு ஒருக்கா இங்க வந்து நின்னா கூட அவ சந்தோஷப்படுவா. எப்பயாவது ஒருக்கா தான் ஒரு நாள் வந்து நிப்பேன். அப்பயும் கடைக்கு போறேன், அது வாங்குறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது வண்டி எடுத்துட்டு போயிடாத. ஆம்பளை பையன் வேணா அப்படித்தானே இருக்கான். சொல்லேன், ஒரு நாள் தானே நிக்கிது, அந்த ஒரு நாள் எங்கேயாவது போயிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு. சரி அப்பனா நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, பாத்து போயிட்டு வாங்க. டைசன், எல்லாரும் எங்க போயிட்டாவா? ஹால்ல யாரையும் காணல. சரி, கொஞ்ச நேரம் இவனை பாத்துக்கா. நான் இப்ப துணியெல்லாம் மாத்திட்டு வந்துறேன். அட, இது 2 பேரும் இங்க என்ன செய்யாவ? பிள்ளை நாய்க்கு கிட்ட கடத்திட்டு யார் போயிருப்பா? அது சரி. வியான் குட்டி, வியான் டைசன் கூட ஒரே விளையாட்டு தான். அது அதுக்கு மேல எல்லாம் இருக்கு. கடவுளே, பிள்ளை நாய்க்கு கிட்ட போட்டுட்டு போயிருக்கா. எவ்வளவு திமிரு இருக்கா அவளுக்கு. நிலன் மக்களே, என்ன மக்களே, பாடி தூக்கட்டா? வா. நல்லா தானே விளையாடிக்கிட்டு இருந்தான். ஐயோ என்னடா பசிக்குதா? சித்தி, பாத்தியா, பிள்ளை நாய்க்கு கிட்ட போட்டுட்டு போயிருக்கா. நல்ல அம்மக்காரி. இவ்வளவு தான் அவளுக்கு பாசம். பிள்ளை அழியத பாரு. இப்ப நான் வந்ததுனால தெரிஞ்சது. எப்படி நேரமா அழுதுகிட்டு கிடைக்கான்னு கூட தெரியல. பசிச்சு அழியானா இருக்கான். அவன் நல்லா தானே விளையாடிக்கிட்டு இருந்தான். நீங்க தூக்குனதுக்கு பிறகு தான் அழ ஆரம்பிக்கான். கிடக்கட்டு, விளையாட விடுங்க கொஞ்ச நேரம் பிள்ளைய. ஆமா, நாய்க்கு கூட விளையாட விடாதுக்கு. சித்தி, அண்ணி கீழே விழுந்தப்பா உங்களை கூட்டிட்டு வந்ததே டைசன் தான். கவினை கூட்டிட்டு வந்ததும் டைசன் தான். என்னமோ சொல்ல போனா டைசன் இந்த வீட்டுல உள்ள ஒரு ஆளை போலயே மாறிட்டான். அந்த நம்பிக்கையில தான் அண்ணி கடத்திட்டு போயிருப்பாவ. அவனும் விளையாடிக்கிட்டு தான் இருந்தான் இப்படி நேரமும். ஆமா, நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தான். யாராவது நாய்க்கு கிட்ட பிள்ளை போட்டுக்கிட்டு போவாங்களா? நல்ல வேலை நான் வந்தேன். எங்க போய் தொலைஞ்சாலோ பிள்ளை பசிச்சு அழுது. சித்தி, பசிச்சு அழுத மாதிரி தெரியல. புறவே இல்ல, பசிச்சு அழுத போல தெரியல, அதான் சொல்லேன். அம்மாடி, 4 பிள்ளை பெற்றிருக்கேன். பிள்ளை எப்ப என்னத்துக்கு அழுதுன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு தெரியாதா? பசிச்சு அழியா. பசியில பிள்ளை எப்படி கடத்திக்கிட்டு போயிருக்கா. என் பிள்ளைக்கு வாயை திறந்து பசிக்குதுன்னு சொல்லதுக்கு தெரியுமா என்ன? அவளை எனக்கு மேல போயிட்டேன். சித்தி, இங்க கொண்டாங்க, நான் கொண்டு கொடுக்கேன். வேண்டாம், நானே பாத்துக்கிட்டேன். பிள்ளைக்கு பசி ஆத்தியதை விட அவளுக்கு வேற என்ன வெட்டி முறிக்க வேலை? அத்தை மாமாவும் வீட்டுக்கு போனாவலாம். அவளை அனுப்பி வைக்கிறதுக்கு வெளியே இப்பதான் போன 5 நிமிஷத்துக்கு முந்தி. அப்ப ஹால்ல பிள்ளை இல்லையே. அப்பனா அண்ணி வியானை இப்பதான் கடத்திருப்பாவ. அவன் பசிச்சு அழியது போல இல்ல, உறக்க வந்து அழியானா இருக்கான். கொண்டாங்க. பிள்ளை என்னத்துக்கு அழுவான்? பசிச்சுதான் அழுவான். உறக்க வந்ததுன்னா அவனே உறங்குவான். நான் மேல அவனை கொண்டு கொடுத்துட்டு 4 வார்த்தை கேட்டுக்கிட்டு வாரேன். பிள்ளை பெத்தா மட்டும் போதுமா? பிள்ளை பாத்துக்கிட்டாண்டாமா? இப்பதான் மேல போனாவ. ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாவளா இருக்கும். கொண்டாங்க சித்தி, அவன் அழுதானா நான் மேல அண்ணிட்ட கொண்டு கொடுக்கேன். உறங்கினா நானே உறங்குறதுக்கு வைக்கேன். கெரு, வெளிய நிலனுக்கு துணியெல்லாம் அலசிக்கிட்டு நின்னேன். இல்ல மேல இருக்கானா கீழே யாருக்கிட்டயாவது இருக்கானான்னு பாக்கிறதுக்கு தான் இப்ப உள்ள வந்தேன். பாத்தேலாம், நான் நினைச்சது போலயே பிள்ளைய கடத்திட்டு அவ போக்குல போயிருக்கான். அவ நினைச்சுக்கிட்டு இருக்கான் பெத்த உடனே அவ வேலை முடிஞ்சது, கடமை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். பழக்கியதுதான் அதை விட பெரிய வேலை. கொண்டாங்க சித்தி, உறங்கலன்னா நானே மேல கொண்டு கொடுத்துறேன். வச்சுக்கா. நாய்க்கு கிட்ட பிள்ளைய கடத்தாதான். நான் துணி அலசிக்கிட்டு ஓடி வந்துறேன். சரி சித்தி. அல்லாத மக்களே, அத்தை கிட்ட போங்க. என்ன மக்களே, உறக்க வருதா? எங்க வியான் செல்லத்துக்கு உறக்க வருதா? சாரா, ஏன் ஆனாலும் உங்க சித்தி கொஞ்சம் ஓவரா தான் அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்காவளோ. அண்ணன் பிறக்க போறது நிலன் அண்ணன் சொல்லிட்டு இருந்தலாம், அதான். அதுக்குன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் ஓவரா தான் தெரியுது. பெத்தவளுக்கு பிள்ளைக்கு மேல அக்கறை இல்லாமல இருக்கும். அவளை விடவுமா இவியலுக்கு அக்கறை இருக்க போகுது. சரி விடுங்க, நம்ம என்னத்தையாவது சொல்ல போய். இப்ப பிள்ளை பாத்துக்கிட்டியாவளே, அது கூட பாத்துக்கிட மாட்டாவ. அல்றான் பாரு. வியான் மக்களே, இங்க பாருங்க, இங்க பாருங்க, அத்தை பாருங்க. சத்தமே இல்ல, ஆனா கண்ணீர் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. அதான் வியானுக்கு உறக்க வருதுன்னு தோணுது. அத்தை பாட்டு பாடட்டா? என்னது பாட்டு பாட போறியா? ஆமா. ஏன் அம்மா பாட்டெல்லாம் பாடிடாதம்மா, நாங்க ஓடிடுவோம். என்னைய விட டைசன் ஓடிடுவான். போங்க, என் திறமை பத்தி உங்களுக்கு தெரியாதே. பொல்லாத திறமை. இங்க பாட்டெல்லாம் பாடாதா, ஸ்கிப் பண்ணிடுவாவ. நான் பாடுவேன். நான் பாட்டு பாடி எத்தனை குழந்தைல உறங்க வச்சிருக்கேன் தெரியுமா? உறங்க வச்சிருக்கியா? இப்ப என் அண்ணன் பிள்ளை வியான் எப்படி உறங்கியான்னு மட்டும் பாருங்க என் பாட்டு சத்தத்துல.
பாவண்டி நான் காத்துல இருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லிடுவேன். வியானுக்கு வாயை திறந்து சொல்லதுக்கும் தெரியாது. போங்கங்க, இப்ப எப்படி பாடி அசத்தியன்னு மட்டும் பாருங்க. மாமை அடிச்சானோ மல்லியப்பூ செண்டாலே, மன்னவனை அழலாமோ தேம்பி தேம்பி அழலாமோ, ஆராரோ ஹரிரோ ஆராரோ ஆராரோ ஆராரோ. அம்மா அடிச்சாளோ அல்லிப்பூ செண்டாலே, ஆனந்த பொன்மணியே தேம்பி தேம்பி அழலாமோ, ஆராரோ ஹரிரோ ஆராரோ. அத்தை அடித்தாரோ அரளி பூச்செண்டாலே, அடிவரும் மயிலழகே தேம்பி தேம்பி அழலாமோ, ஆராரோ ஹரிரோ ஆராரோ. சித்தி அடிச்சாளோ செண்பக பூச்செண்டாலே, சின்னஞ்சிறு ஓவியமே தேம்பி தேம்பி அழலாமோ, ஆராரோ ஹரிரோ ஆராரோ. அரடித்தா நீ அழ அடிச்சாரை சொல்லி அழு, அணையிட்டு விளங்கிடுவோம் இனியும் அழுகை வேண்டாமப்பா, ஆராரோ ஹரிரோ ஆராரோ. பரவாயில்லையே. எப்படி ஆமா, எந்த பிள்ளைக்கு தாலாட்டு பாடினா அப்படி? பாட்டை கேட்டு பிள்ளையே உறங்கிட்டானா? என் நேரமா மெனக்கெட்டு உன் பாட்டு கேட்டிருக்காவ கண்டியா? அவையெல்லாம் உறங்கிருப்பாவ. அதைய கேட்டதுனாலதான் பாடினேன். நல்லா உறங்கிட்டான். நான் தான் சொன்னோம்ல, அவன் உறக்க வந்துதான் அழுதது. ஒரு நிமிஷம், என்ன உனக்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே, தாராளமா பேசலாம். பைக்ல பீச்சு கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போய் பேசுங்க, தாராளமா கேக்கேன். ஏய், அடிச்சேன்னு வச்சுக்கா பல்லுக்கு இல்லெல்லாம் தெரிச்சிடான். அர்ஜுன், நீங்க தானே என்கிட்ட பேசணும்னு சொன்னியா? அதான் சொல்ல, பேசலாம், தாராளமா பேசலாம். பீச்சு கூட்டிட்டு போங்க, ஃப்ரீயா பேசலாம். இவளுக்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு வந்தனே. ஏய், முக்கியமான விஷயம் பேசணும். இப்ப கேட்க போறியா இல்லையா? என்ன, உனக்கிட்ட சவால் விட்ட மாதிரியே பிள்ளை பெத்துட்டேன். என் பிள்ளை அழக சத்தமா வீட்டுக்குள்ள கேட்டாச்சு, இனிமே வீட்டை விட்டு வெளியே போ, அதானே? சவால்ல ஜெயிச்சிட்டியா? அப்பனா திமிரா தானே பேசுறதுக்கு வருவியா? ஏய், உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போகாத. வேற என்ன, எப்படி அதானே பேச போறியா? உனக்கிட்ட போட்ட சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன். என் பிள்ளை அழகு சத்தமா இந்த வீட்டுக்குள்ள கேட்டுட்டேன். இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல, அதானே? ஜெயிச்சு திமிர்ல தானே பேசுறதுக்கு வந்திருக்கியா? இங்க பாரு, உனக்கிட்ட போட்ட சவால்ல ஜெயிச்ச திமிர்ல எல்லாம் நான் இங்க வரல. உனக்கிட்ட போட்ட சவால்ல நான் ஜெயிக்கல. பாசத்தை கொடுத்து என் பொண்டாட்டி மனசை ஜெயிச்சிருக்கேன். அதை எவ்வளவுக்கும் தெரியப்படுத்தணும்னா இல்ல, சவால் விட்டுருந்தேன் ஜெயிச்சுட்டேங்கிற திமிர்ல ஆடுறதுக்கு நான் இங்க வரல. அர்ஜுன், இம்பட நாள் எப்படா பிள்ளை பிறக்கம் இவளை வரட்டலான்னு சொல்லிட்டு தானே காத்துக்கிட்டு இருந்தியா? இங்க பாரு, அன்னைக்கு ஏதோ கோபத்துல நான் பேசிக்கிட்டு போனேன். அது பிறவிக்கு உனக்கிட்ட சவால் விட்டதே எனக்கு ஞாபகம் இல்ல. நான் என் வாழ்க்கையை சந்தோஷமா என் பொண்டாட்டி பிள்ளைக்கு கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை எவ்வளவுக்கும் தெரியப்படுத்தி சந்தோஷப்படணும்னு ஒரு அவசியமா இல்ல. சந்தோஷங்கிறது எங்களுக்குள்ள இருந்தா போதும். இத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தியலா? ஏய், வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லலாம். பைக்ல பீச் கூட்டிட்டு போங்க, பீச்ல போயிருந்து தாராளமா பேசலாம். சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணு. ஒரு பிள்ளைக்கு அப்பனுக்கிட்ட பேசியங்கிற அறிவு இருக்கா? உன் நல்லதுக்காண்டி பேசுறதுக்கு வந்த பத்தியா? என் புத்திய செருப்பால அடிக்கணும். அர்ஜுன், இவர் தானே பேசுறதுக்கு வந்தாரு, என்னன்னு சொல்லிட்டு போனாதான் என்னவா? சவால்ல ஜெயிச்சிட்டியான்னு திமிர்ல இருக்குதியலா? இந்த ஜெசிகா எப்பயுமே தோத்து போக மாட்டா. நான் நினைச்சதை நடத்தாம உட போறதும் இல்ல. 1000 பிளான் போட்டா ஒண்ணு கிளிக் ஆவாதான். கண்டியா, நம்ம அண்ணனுக்கு பிள்ளைக்கு பேர் வச்சாச்சு. வியான். வியான் மக்களே, சித்தப்பா. சித்தப்பா டைசன் அண்ணன். டைசன் அண்ணே 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 சொல்லுங்க. தனு, பிள்ளை விளையாடிட்டு தான் கிடக்கான் பாத்தியா? வியான் மக்களே. அம்மா அழகா இருக்கான். என் சத்தம் கேட்டதான் அப்படியே குரல் தாரான் பாருங்க. ஆமா, வியான் மக்களே, சித்தி பாருங்க சித்தி. ஏன் அண்ணன் பிள்ளை இவ எப்படி சித்தி ஆவா? வியான், இவளை மட்டும் சித்தின்னு கூப்பிட்டாத. இவ பியார கேட்டாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது. வியான் மக்களே, சித்தி சொல்லுங்க. அவனுக்கு சித்தி இதுதான். அம்மா, பியார் யார் செலக்ட் பண்ணது? அர்ஜுன் அத்தான் தான். நான் கூட கவின் அத்தான் தான் செலக்ட் பண்ணிருப்பாருன்னு நினைச்சேன். இல்ல மக்களே, அர்ஜுன் தான் செலக்ட் பண்ணிருப்பான் போல. தியா சரின்னு சொல்லிருப்பா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவைய 2 பேரும் செலக்ட் பண்ணாதான். ஓ அப்படியாம்மா, நான் என்ன நினைச்சேன்னா, இப்ப அந்த வீட்டுல இருக்கிறது கவினா தான் தானே, அதனால அவையதான் பியார் செலக்ட் பண்ணிருப்பாவன்னு நினைச்சேன். என் அத்தான்னு இந்த பிள்ளை கூப்பிடக்கூடாதுன்னு அப்பவே இந்த சாரா பண்ணிட்டு சொன்னேன்.
சொன்னாலா இல்லையான்னு தெரியலையே, இன்னைக்கு வரட்டு. இல்ல மக்களே, அர்ஜுனும் தியாவும் தான் செலக்ட் பண்ணது. சரிம்மா. யாரெல்லாம் இருக்கா? நான் இங்க பிள்ளை இருக்க இடத்துக்கு வந்திருக்கேன் பாத்துக்கா. இங்க அர்ஜுன் தியா யாருமே இல்ல. யாருமே இல்லையா? பிள்ளை ஒத்தையில கடத்திருக்காவா அப்பனா? தனு மக்களே, அந்த நாய் இருக்குது பாத்துக்கா. இவையா என்னைய நாயின்னு சொல்லியாவளா இல்லனா என் டைசனை நாயின்னு சொல்லியாவளா? ஏம்மா எந்த நாய்? அதான் டி கவின் வீட்ல ஒரு நாயை போட்டு வளர்க்கியானே அது. எம்மா அது நாய் இல்ல, டைசன். நாய் தானே, நாய்க்கு தானே பேர் வச்சிருக்காவ டைசன்னு. அம்மா டைசன் அங்க இருக்கேனா கண்டிப்பா கவினை தானே அங்கதான் இருக்கணும். ஆமா மக்களே, கவினை இங்கதான் இருக்கான். எங்க கேமரா தூக்கி காட்டுங்க பாப்போம். இவ ஒருத்தி பாத்துட்டியா? இனிமே நாயை காட்டிதாங்கன்னு இன்னொரு தடவை கேட்கக்கூடாது. அத்தா ச்சீ. கவின் அத்தா ஆம். நல்லா இருக்குதியா? நல்லா இருக்கேன். டைசனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கானா? முந்தா நேத்து வரைக்கும் டைசனுக்கு உடம்பு சரியில்லை. இவாளுக்கு எப்படி தெரியும்? அத்தா டைசன் நல்லா இருக்கானா இப்ப? நல்லா இருக்கான். ஏன் கேமரா பார்த்து சொல்ல மாட்டியலோ? கண்ணு வலி. ஏம்மா போதுமா? தனு என்னம்மா, உன் அண்ணக்காரனுக்கு கவினுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏம்மா அப்படி கேக்குதியா? சும்மா கேட்டேன். அவன் என்கிட்ட ஒன்னும் சொல்ல மாட்டான், உனக்கிட்ட எல்லாம் சொல்லுவான் கண்டியா, அதான் கேட்டேன். கவினு வீட்டுக்குள்ளேயும் வரமாட்டான். வேற நீ போன் பண்ணாலாம் எனக்கு உன்னைய பத்தி தெரியும். நீ சும்மா எல்லாரு கூடாலையும் பேசியது போலதான் பேசுவ. ஆனா அவன் மூஞ்சியே பார்க்க மாட்டானா, அதான் கேட்டேன். தெரியலம்மா, அண்ணன் என்கிட்ட அப்படி ஒன்னும் சொல்லல. சரி மக்களே, நீ வை போற கூப்பிட்டேன். சரிம்மா, எனக்கு இனிமே படிக்கணும். இந்த சாரா குட்டி வரட்டு இன்னைக்கு. என்ன சாரா உறங்கிட்டானா? ஆமா நீ உறங்கிட்டான். உறக்க வந்துதான் இருந்தது அவனுக்கு. உறங்க வச்சிடலான்னு பார்த்தேன், உறங்கலாம். இவரும் வெளியே எழும்பி போனாரா, அதான் சரின்னு சொல்லிட்டு டைசனை பாத்துக்கான்னு சொல்லிட்டு போயிட்டேன். நீ முன்னமே வந்துட்டியோ? ஆமா நீங்க கடத்திட்டு போன ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டேன். பரவாயில்லையே, உனக்கிட்ட உறங்கி இருக்கானே. சாராவோட பாட்டு அந்த மாதிரி. பாட்டு பாடினியும்? ஆமா என்னமோ எனக்கு தெரிஞ்சது போல பாடினேன். பாட்டு பாடினா போதும் உடனே உறங்கிடுவான். உங்க அண்ணனுக்கு இதான் வேலை ராத்திரி. சரி கொண்டா, நான் அவனை படுக்க வைக்கேன். நீ அண்ணனை என்னமோ துணி மாத்தலையா? எழும்புனாலும் பரவாயில்ல, இனிமே அவனுக்கு துணியை மாத்திரணும். சரி அண்ணி, நீ பிள்ளையை கொடுத்துட்டு நீங்களே போய் ரெஃப்ரெஷ் ஆயிக்கோங்க. சரி அண்ணி. நல்லா உறங்கியான். என்னமோ அந்த பிள்ளைக்கு பியார கேட்டாலே அவ்வளவு எரிச்சலா வருது. இது ரத்தம் பொத்தான்னு வேற. ஷீ. அப்பே இந்த குட்டிகிட்ட சொன்னேன், அவளுக்கிட்ட விளக்கு இனிமே என்ன அத்தான் பொத்தான்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். குட்டி விளக்குனாலா இல்லையான்னு கூட தெரியல. விளக்கு இருந்தாலும் இன்னைக்கு கூப்பிட்டுப்பாளா அப்படி மூஞ்ச பார்த்து பேச மாட்டியலான்னு எனக்கிட்டே கேக்கா. துமுறு பிடிச்சவா கூட எனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கேன். ஏம்ல அக்கா எவ்வளவு நாள் தாண்டி வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன கத்தல் கத்திட்டா? வந்ததுல இருந்தே பாவம் தம்பிய பாக்கே இல்ல. செம்மையா 4 வார்த்தை பேச கூட இல்ல. பேசிக்கிட்டு போலான்னு வந்தா ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு நிக்க. ஒரு காது கிட்ட வந்து இப்படி கத்துனா. சரிடே, நான் போறேன். அதான் உயிரை வாங்கறதுக்கு வந்துட்டேலாம் இரு. புறவே படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது போறதெல்லாம் இருக்கட்டும். என்ன நம்ம வீட்டுக்கு போவே இல்லையா? பிறந்த வீட்டுல உள்ளவியெல்லாம் பிள்ளை 10 நாள் வந்து நிக்காதான் ஆசைப்படுவாவ. நீ மட்டும் தாம்ல எப்பண்டா போய் தொலைவான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அது இருக்கட்டும். டைசன் உடம்பு சரியில்லைன்னு உனக்கிட்ட மட்டும் தானே சொன்னேன் உங்க வீட்டுல. அது எப்படி ஊர் முழுக்க தெரிஞ்சது? ஊர் முழுக்க தெரிஞ்சதுன்னு என்கிட்ட கேட்க? டைசனுக்கு உடம்பு சரியில்லாதது உங்க வீட்டுல உள்ளவி அத்தனை பேருக்கு தெரியுது. எப்படி தெரியும்? இல்ல என்கிட்ட கேட்டா இவியலுக்கிட்டே நான் சொல்லல. யார் என்ன சொன்னா? அந்த பிள்ளை போன்ல கேக்குது. எந்த பிள்ளை? அதான் ஹெட்வைட் புடிச்ச உடனே பெங்களூர்ல படிக்கிறதுக்கு அனுப்பி இருக்குதியலை. அதுதான் போன்ல கேட்டது டைசன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. கவினை நான் உனக்கிட்ட முன்னமே சொல்லிருந்தேன்ல, அவளுக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். போன்ல எல்லாம் பேசுதியலா? மொகரே பியாத்திரமே பேரு. எனக்கு அதுகிட்ட பேசியதுதான் வேலை. பொறடி இப்ப நீ போன்ல பேசினாவன்னு சொன்ன. போன்னா என் போன்ல இல்ல. அது அம்மா தான் ஓயாம இங்க நடக்கிறதெல்லாம் படம் பிடிச்சு காட்டிட்டு இருக்காவ எல்லாம். அப்பதான் கேட்டது. ஓ அப்படி கேட்டாவளா? நான் கூட நீ அவியலுக்கு போன் பண்ணிட்டியோன்னு நினைச்சேன். இதே சும்மாவே ஆடுவாவ. நீ மட்டும் பேசிட்டேன்னு வச்சுக்கான், சலங்கு கட்டி தான் ஆடுவாவ. திருப்பியும் சொல்ல முடியும், அருக்கானிய கூட கல்யாணம் பண்ணுவேன். ஆனா உன் புருஷனுக்கு தங்கச்சி இருக்கா பாத்தியா, அவள இந்த கவின் திரும்பி கூட பார்க்க மாட்டான். நல்ல தம்பி, இப்படிதான் இருக்கணும். நான் இருக்கதெல்லாம் இருக்கட்டேன். அந்த பிள்ளைக்கு எப்படி டைசனுக்கு உடம்பு சரியில்லாதது தெரியும்? எனக்கிட்ட கேட்க? உனக்கிட்ட மட்டும் தானே சொன்னேன். பெங்களூர் வரைக்கும் போயிருக்கேன். எப்படின்னு கேட்கேன். கவினு, டைசன் மேல சத்தியம் நான் சொல்லவே இல்ல. தூர போட்டி. அதான் அந்த கிழவி ஆரம்பிச்சு வச்சது. வாயாம அதுக்கு தலையில அடிச்சு வேலையெல்லாம் வச்சுக்கூடாத பாத்துக்கான். சும்மால சத்தியம் பண்ணி சொன்னாதானே நம்புவேன். வாங்கி உன் தலைமண்டையில அடிக்கலான்னு தான் பார்த்தேன். கைய ஒரு முறுக்கு முறுக்குவியே. கூட எப்படி அந்த பிள்ளைக்கு போச்சு? இல்ல எனக்கு தெரியாது. எனக்கு எங்க தெரியும்? நான் வேணா தனக்கு போன் பண்ணி கேட்கட்டா? உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கேன். என்னைய பத்தி அதுகிட்ட பேசியதே எனக்கு பிடிக்கல. சரியான தலக்கணம் பிடிச்சது. அது அப்படியெல்லாம் இல்லல, பாவம். ஆமா பாவம். இவ பார்த்தா ஒரு வரையும் உனக்கு கூடால வீட்டுல இருக்கச்சுல தெரியும். பாவமா அடங்காப்பிடாரியான்னு அப்பதான் உனக்கு தெரியும். இப்ப எப்பயாவது லீவுக்கு வந்துட்டு போறான், நடிச்சுக்கிட்டு கிடப்பான். அண்ணியெல்லாம் அவ்வளவு சொன்னான்னு யாராலையும் ஏமாத்ததுக்கு முடியாது. அண்ணியே ஏமாத்தி கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான்.
ஆமா அன்னைக்கு என்னத்துக்கு அவ வீடியோ கால் பண்ணியா? எனக்கும் பண்ணுவாவ. உனக்கு பண்ணாத போட்டு வா நாத்தனாரு நீங்க இருந்தாலும் ஒளிஞ்சு போங்க. அன்னைக்கு என்னத்துக்கு அவ வீடியோ கால் பண்ணனான்னு கேக்காய். லேன் அவிய ஜாலி டைப். எல்லாரு கூடாலையும் சென்னு பேசி சிரிச்சு எடுத்திருப்பாவ பாத்துக்கா. நீ பார்த்தெல்லாம் அர்ஜுன் அண்ணனு கூட பேசுறதுக்கு எல்லா பொண்ணுங்களுக்கும் பயம். என்னைய தவிர அண்ணனுக்கிட்ட யாராலையும் அவ்வளவு சென்னு பேசவே முடியாது. இப்பயாவது கல்யாணம் ஆச்சு அண்ணி இருக்காவ. இப்ப ஜெசிகா கிட்ட எல்லாம் அண்ணன் மூஞ்சி கொடுத்து கூட செம்மையா பேசாது. ஆனா தனுக்கிட்ட அண்ணனே ரொம்ப நல்லா பேசும். அந்த அளவுக்கு ஆள்வளையெல்லாம் மயக்கி வச்சிருக்கான். சிலவியா பியாச்சாலையும் வசியம் பண்ணுவாவையெல்லாம் அந்த டைப். அவன தலை முழுக்க ஹெட் வெயிட் தலைக்கணம். கவினன் அவியலுக்கு கேட்ட போகுதுல மெல்லமா பேசு. அந்த பிள்ளைக்கு எப்படி டைசனுக்கு உடம்பு சரியில்லாதது தெரியும். நீதான் சோசியல் மீடியால போடுவியே, இன்ஸ்டாகிராம்ல போட்டிருப்ப. இன்ஸ்டாகிராம்ல அந்த பிள்ளை என்னத்துக்கு என்னைய ஃபாலோ பண்ணணும்? என்கிட்ட கேட்கல. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் நம்ம ஃபேமிலில உள்ளவியல கூட அவிய ஃப்ரெண்டா தான் இருக்காவ. ஒன்னிய தவிர நீ ஒரு நாள் ஹாய் அப்படின்னு சொன்னா போதும், அடுத்த நாள் அவியலே வந்து பேசுவாவ. இத்தனைக்கும் ஒரு டிஎஸ்பிக்கு தங்கச்சி. நீ மட்டும்தான் அந்த பிள்ளை தலைக்கணம் பிடிச்ச பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்க. 1.5 வருஷமா நானும் அந்த வீட்டுல தானே இருக்கேன், எனக்கு தெரியாதா? இங்க இரு. எனக்கு அவ இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபேஸ்புக் எதுவும் தேவையில்லை, தெரியவும் வேண்டாம். ஆமா இனிமே கவினா தானே கூப்பிடப்படாதுன்னு சொல்லியிருந்தேன் உனக்கிட்ட. அந்த பிள்ளைட்டு சொன்னியா இல்லையா? சொன்னேன்ல சொன்னேன். இருக்கிய பல்ல அவ்வளோத்தையும் தட்டி கலத்திடுவான் பாத்துக்கான். சொன்னியாட்டி நீ? சொல்லல. சரா பலாடுதியா? எனக்கு கடுப்பா இருக்கு. எனக்கு அந்த பிள்ளையே கண்ணு கொண்டு காணப்படாது. அதுக்கு பியாரு கேட்டாலே அப்படியே பத்திக்கிட்டு எரியுது உடம்பெல்லாம். துமுல் பிடிச்சவா. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவளுக்கிட்ட கேட்கணுமானா? அவ 6 மாசம் மாங்குன்னு படிச்சுதான் ஒரு செமஸ்டர்ல 6 பேப்பர் எடுப்பா. என்னால 2 மாசத்துல 28 பேப்பர் பாஸ் பண்ண முடியும். நீயா நானானு போட்டியா வைக்க போறாவ? பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கேன். கூட அந்த பிள்ளை அன்னைக்கு பேசுனதை நீ கேட்ட இல்ல? அது எப்படி மேத்ஸ் உங்களுக்கு எனக்கும் ஒண்ணுதான். என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கன்னு அவ சொல்லா. மேத்ஸ்ல எனக்கு அவ பாடம் எடுக்க போறாளாம். நான் மேத்ஸ்ல புலின்னு அவளுக்கு தெரியுமா? துமுல் பிடிச்சவா. உனக்கு பாவம் தெரியுமாவியா? எல்லாரு கூடால நல்லா ஜாலியா பேசுவாவ. அவ யாரு கூடாலையும் ஜாலியா பேசட்டு இல்லன்னா எப்படியும் பேசட்டேன். இனிமே அந்த பிள்ளை என்னைய கவினத்தான்னு சொல்லப்படாது. விலைக்கு வைக்கலன்னு வச்சுக்கான். உன் பல்லெல்லாம் தான் பியாரம். இல்ல ஒன்னிய தானே கூட்டாவ, அப்பயே சொல்லிருக்கலாம்ல. ஆமா அவிய பிள்ளை நான் ஏதாவது சொல்ல போய் அந்த அம்மா ஏன் அக்காவை பழி வாங்கிட்டாவள்னா? இல்ல கவினு, என் மேல உனக்கு இவ்ளோ பாசமா? இங்க நீ பேச்ச மாத்தாதான். விலைக்கு வச்சிரு இனிமே. அர்ஜுன் அண்ணனே அர்ஜுன் அத்தான் தான் கூப்பிடியாவ. துளசி நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்டுருப்பா போல. ஆனா தனுதான் நம்ம 2 பேரும் ஒரே ஏஜ் தானே, அதனால பியார் சொல்லி சொல்லுங்கன்னு பியார் சொல்லி கூப்பிடுவாவ. அண்ணிய அக்கான்னு கூப்பிடுவாவ. பாக்கி இருக்கிறது நீ ஒன்னிய அத்தான் தானே கூப்பிடுவாவ. அது எல்லார்கிட்டயும் பேசிட்டு போலதான் இருக்காவ. நீ தான் சரியில்ல. எனக்கு அந்த பிள்ளைக்கு பியாரு கேட்டாலே அப்படியே பொத்திக்கிட்டு வருது. இங்க வாழ்க்கையில நான் இந்த அளவுக்கு எந்த பிள்ளையும் வருத்தது கிடையாது. சொல்லி வச்சிரு சாரா. இனிமே கவினா அப்படி கூப்பிடப்படாது அப்படின்னு சொல்லிட்டேன். சரிடே சொல்லேன். என்ன பிள்ளை பிறந்து இவ்வளவு நாள் ஆகுது, பிள்ளைக்கு பியாரம் வச்சுட்டாவ. போட்ட சவால்ல ஜெயிச்சிட்டாரு. ஆனா நம்மளுக்கிட்ட இத பத்தி பேசல. சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருக்கணுமே இவரு. என்ன உனக்கிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமா பேசுங்க. ஆனா பைக்ல பீச் கூட்டிட்டு போய் பேசுங்க. ஓ பீச்சு கூட்டிட்டு போய் தான் பேசணுமா? ஆமா. பைக்க சாராவோட ஹஸ்பண்ட் வெளியே எடுத்துட்டு போயிருக்காரு. நான் கார் எடுத்துட்டு வரேன். போய் தாராளமா பேசலாம். அர்ஜுன் நிஜமாவா? ம் போலாம். நான் ரெடி. ஒரு ரெடியா தான் இருக்குதியா? ஒரு நிமிஷம் இல்ல, நான் தியாவை கூப்பிட்டு வரேன். அவ என்னத்துக்கு? ஒரு பொண்ணை கூட்டிட்டு பீச்சுக்கு போறேன். தனியா போக முடியுமா? ஏன் பொண்டாட்டி என்னைய தப்பா நினைச்சிடப்படாதுல்ல. அவளும் வரட்டும். அர்ஜுன் என்ன? என்னைய கூட்டிட்டு போறதுக்கு தானே சொன்னேன். தாராளமா கூட்டிட்டு போறேன். கூட என் பொண்டாட்டியும் வருவான். ஒண்ணு தேவையில்ல, இங்கே சொல்லுங்க. அப்படி வாடி வலிக்கி. இதுகிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? என்ன பிள்ளை பிறந்துட்டு தொட்டில போட்டுட்டா வீட்டை விட்டு வெளியே போ, அதானே? இவளுக்கிட்ட என்ன பேசிட்டு நிக்காரு? ஒருவேளை அந்த டாக்டர் விஷயத்த பத்தி தான் பேசியாரோ இருக்கும். இல்லாம இவளுக்கிட்ட பேசுறதுக்கு இவருக்கு என்ன இருக்கு? ஏய் இங்க பாரு, அதெல்லாம் உனக்கிட்ட விளக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. என் வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அன்னைக்கு நீ தியாவை தப்பா பேசினா அந்த கோபத்துல உனக்கிட்ட பேசிட்டு போனேன். என்ன கேட்டா அது கூட உனக்கிட்ட பேசிருக்க கூடாது. உனக்கிட்ட போட்ட சவால்ல ஜெயிக்கிறதுக்காண்டி நாங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மட்டும் நீ நினைக்காத. என் வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அடுத்த வீலுக்காண்டி வாழையில. என்ன இத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தியலா? இங்க பாரு, நான் பேசியதை தெளிவா கேளு. இப்ப கூட உன் வாழ்க்கைய நினைச்சு நீ ஒரு முடிவு எடுக்கலன்னு வச்சுக்கான். உன் வாழ்க்கைய நாசமா தான் போவோம் பாத்துக்கான். போட்டு அதான் நாசமா போயிட்டே இல்லனாலும். ஏய் நத்ரி, இங்க பாரு, உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல. ஆனா உன்னைய பத்தி ஒவ்வொரு நிமிஷமா நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆமா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என் கழுத்துல 3 முடிச்சு போட்டுட்டீங்களே. இங்க பாரு, நீ பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு பிள்ளைக்கு அப்பாட்ட. அந்த நினைப்புல பேசு. ஓ இப்ப ஒரு பிள்ளைக்கு அப்பா நீங்க. அந்த நினைப்பு எனக்கு உடனே வந்துடணும். பல வருஷமா உங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கேனே, அந்த நினைப்ப அடியோட மறந்து போயிடணும். உங்ககிட்ட பேசியே வேஸ்ட். என்ன விஷயத்துக்கு வந்தியா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உங்களுக்கு 2வது பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் தான்.
உங்களுக்கு ஓகேயா? ஆரஞ்சேன்னு வச்சுக்கான். அடா, நீங்க தானே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணியா? உன்னையே என் ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். சோ நல்ல ஃபேமிலி, நல்ல மனுஷன். எனக்கிட்ட நேராவே வந்து கேட்டாரு. நான் தான் அவளுக்கிட்ட பேசிட்டு முடிவை சொல்லியேன்னு சொல்லியிருக்கேன். எவனுக்கு பிடிச்சாலும் என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? இங்க பாரு, இந்த டாக்டர் மட்டும் நீ கல்யாணம் பண்ணன்னு வச்சுக்கான், நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த முடிவை எடுத்தியலா? இல்லனா உங்க ரூட் கிளியர் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த முடிவை எடுத்தியலா? காமெடி காமெடி. என் வாழ்க்கைக்குள்ள எவளாலையும் வர முடியாதுமா. அதனால நீ காணிய கனவெல்லாம் பலிக்கான் மட்டும் நினைச்சிடாத. இங்க பாரு, இப்ப ஒன்னும் கெட்டு போவேல. அவர்கிட்ட சம்மதம் சொல்லட்டா? வாழ்ந்தா உங்க கூட மட்டும்தான் வாழ்வேன். அப்பனா சாவியது வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். அதையும் பாத்துறேன். இவ கூட எல்லாம் பேசுறதுக்கு வந்த பத்தியா என் புத்திய செருப்பால அடிக்கணும். சீ. இவர் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்க ஏதோ டாக்டருக்கு இவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவ சம்மதத்தை கேட்டுட்டு அது பறவைக்கு அவர்கிட்ட சொல்லலாம்னு சொன்னாரு. ஆனா பிடி கொடுக்காம பேசியா போலயே கோவப்பட்டுக்கிட்டு போறாரு. நம்மளும் ஒரு தடவை பேசி பாப்போம். ஓ, அவர் வந்து காரியம் நடக்காதோடனா ஒன்னு அனுப்பி வச்சிருக்காரா? பாடி வா, உனக்கு வைக்கேண்டிய ஆப்பு இன்னைக்கு. என்ன அர்ஜுன் என்ன பேசிக்கிட்டு போனாரு? நீ இவ்வளவு கோவமா நிக்கிய? அதை விடு, அது எதுக்கு உனக்கு? பிடி கொடுக்கியலா பாரு. பரவாயில்ல சொல்லு. அவரும் கோவப்பட்டுக்கிட்டு போறாரு, நீயும் கோவமா நிக்க. விடு, அதை சொன்னா உன்னால தாங்கிக்கிட முடியாது. என்னால தாங்கிக்கிட முடியாதா? ஏன்? என்னாலே தாங்கிக்கிட முடியல, உன்னால தாங்கிக்கிட முடியுமா என்ன? இவன் என்ன பைத்திய மாதிரி உளறியா? ஏய், அர்ஜுன் என்ன சொன்னாரு? நீ என்னத்துக்கு கோவமா நிக்கேன்னு கேட்டேன். நான் போட்ட சவால்ல ஜெயிச்சிட்டேன், இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொன்னாரு. சவாலாம்? என்ன சவால்? அதான் சொல்லலாம், உனக்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. ஏய் சொல்றேன், ரொம்ப பண்ணாத. நீ சொல்லலைனா அவர் என்கிட்ட சொல்ல மாட்டாரா? எப்படி இங்க பேசினதெல்லாம் அவர் என்கிட்ட வந்து சொல்லதான் போறாரு. அப்ப அவர்கிட்டயே தீக்காளே, எதுக்கு என்கிட்ட வந்து கேக்க? அம்மா என்னமோ சவால்னு சொன்ன. ஆமா, எனக்கிட்ட உன் புருஷன் சவால் விட்டு 10 மாசம் ஆகுது. இவளுக்கிட்ட சவால் விட்டாரா? அதுவும் 10 மாசத்துக்கு முந்தி. என்ன சவால்? ஏன் நம்ம 10 மாசத்துல நான் அப்பா ஆகி காட்டேன். என் பிள்ளை பிறந்து என் பிள்ளை அழுகச்சத்தன் வீட்டுக்குள்ள கேட்கிய நேரம் நீ இந்த வீட்டை விட்டே போவனேன்னு சொன்னாரு. என்ன? எனக்கிட்ட சவால் விட்ட மாதிரி ஜெயிச்சுட்டாராம். இப்ப என்னடி பண்ண போற? வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்ல வந்தாரு.